குறள் 771. என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரென்னை முன்னின்று கல்நின்றவர். விளக்க உரை. போர்க்களத்து வீரன் ஒருவன். பகைவயர்களே, என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர். அவனை எதிர்த்து நடுகல்லாய்ப் போனவர்கள் பலர் என முழங்குகிறான். குறள் 772. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. விளக்க உரை. வலிவு மிகுந்த யானைக்குக் குறிவைத்து. அந்த குறிதப்பினாலும்கூட அது வலிவற்ற முயலுக்குக் குறிவைத்து. அதனை வீழ்த்துவதைக் காட்டிலும் சிறப்புடையது. குறள் 773. பேராண்மை என்ப தருகனொன் றுற்றக்கால் ஊராண்மை மட்டதன் இயற்கு. விளக்க உரை. பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும். அந்த பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்போது அதைத் தீர்க்க உதவிடுவது ஆண்மையின் உச்சம் எனப் புகழப்படும். குறள் 774. கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகும். விளக்க உரை. கையிலிருந்த வேலினை யானையின் மீது வீசி விட்டதால். களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன். தன் மார்பின்மீதே ஒரு வேல் பாயந்திருப்பது கண்டு மகிழ்ந்து. அதனை பறித்து பகையை எதிர்த்திடுகின்றான். குறள் 775. விழித்தகன் வேல்கொண் டெரிய அழித்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கண் அவர்க்கு. விளக்க உரை. களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும்போது விழிகளை இமைத்து விட்டால்கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கோப்பாகும். குறள் 776. விழுப்புண் படாதநாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்குந்தன் நாளை எடுத்து. விளக்க உரை. ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து. அந்த நாட்களில் தன்னுடலில் விழுப்புண்படாத நாட்களையெல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான். குறள் 777. சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து. விளக்க உரை. சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி. உயிரைப் பற்றிக் கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கழல் தனிப்பெருமை உடையதாகும். குறள் 778. உரினுயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறிநெஞ்சீர் குன்றல் இலர். விளக்க உரை. தலைவன் சினந்தாலும் சிறப்பு குறையாமல் கடமை ஆற்றுபவர்கள்தான். போர்க்களத்தில் உயிரைப் பற்றிக் கலங்காத வீர மறவர்கள் எனப் போற்றப்படுவர். குறள் 779. இழைத்த திகவாமைச் சாவாரை யாரே பிழைத்த தொருக்கிற் பவர். விளக்க உரை. சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை யாராவது இழித்து பேச முடியுமா. முடியாது. குறள் 780. புறந்தார்கண் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காற் றந்துகோட் டக்கத் துடைத்து. விளக்க உரை. தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீரமரணம் அடைந்தால். அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக் கொள்வதில் பெருமை உண்டு.